அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கிஃபா டெய்லி தின் இன்றைய நினைவூட்டலில் ஒரு அழகிய துவா கேட்கலாம். துவாவும் அதனுடைய ஹதீஸும் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். வருகின்ற ரமலான் மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபிமார்கள் துவா கேட்டிருக்காங்க, தனித்தனியான துவா. அதெல்லாம் என்னென்ன துவாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் ரமலானில் வரும். அதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நாம் கற்றதை மற்ற உறவுகளுக்கும் கற்றுக் கொடுக்கும் பொழுது அது சதக்கத்துல் ஜாரியாக அல்லாஹ் நமக்கு அந்த நன்மையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்குரிய நினைவூட்டல் கேட்கலாமா? ஹஜ்ரத் தலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ஹஜ்ரத் அபூதர்தா ரலியல்லாஹு அவங்ககிட்ட உங்களுடைய வீடு என்ன செய்யுது, நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, எரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் ஒருத்தர் அபூதர்தாவே உங்களுடைய வீடு என்ன செய்யுது, எரிஞ்சு கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே சால்ட் என்ன செஞ்சுருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் வீடு என்ன செய்யலை, எரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூணாவதாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கும் அதே பதிலை சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய வீடு என்ன செய்யலை, எரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான்காவது ஒரு மனிதர் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுடைய நெருப்பு பொறிகள் மிக உயரமாக என்ன செய்யுது, பறக்குது, ஆனால் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்ததுமே அது அணைஞ்சிருதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க. கேட்டதுமே அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா எப்போவுமே அந்த தீங்கான விஷயத்தை செய்ய மாட்டான். ஏன்னா எந்த மனிதர் எவர் ஒருவர் சுபுகு தொழுகைக்கு பின்னாடி இப்போ வரக்கூட நான் சொல்கிறேன் அந்த துவாவை ஓதுறாங்களோ அவங்களோட வீட்டில் எந்த ஒரு தீங்கும் என்ன செய்யலாம், நெருங்காது. காலையில் ஓதுனா மாலை வரை எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் கேட்டு அந்த துஆவை என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் டெய்லி சுபுஹ் தொழுகைக்கு பின்னாடி ஓதிக்கிட்டே வர்றேன். அதனால் என்னுடைய வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, என்னுடைய வீடு என்ன செய்யாது, நெருப்பால் எரியாது. அல்லாஹ் மீது நான் என்ன செஞ்சுருக்கேன், நம்பிக்கை வைத்து அந்த துஆவை நான் ஓதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அது என்ன துஆ? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக்க தவக்கல்து வ அன்த ரப்பல் அர்ஷில் கரீம் மாஷா அல்லாஹு கான வமாலம் இஷ்அலம் யகூன் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலியுல் அலீம். அலமு அன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் وأن الله قد عهد بكل شيء علما. اللهم إني أعوذ بك من شر نفسي ومن شر كل دابة أنت آخذة بناصيتها إن ربي على صراط مستقيم. அழகிய துஆ. இந்த துஆவை நம்ம டெய்லி காலையில் ஓதுனா காலை முதல் மாலை வரை எந்த ஒரு தீங்கும் வராது. அல்லாஹுவின் பொறுப்பில் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். நம்ம குடும்பத்தாரும் நம்முடைய வீடு என்ன செய்யும், பாதுகாப்பான முறையில் இருக்குண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அவங்க ஓதுனனால அவங்க எந்த பாதிப்பும் வரல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த துஆவை ஓதி பயனடைய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.